சென்னை கோயம்பேடு காய்கறி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வழிப்பறி மற்றும் திருட்டுகளை தடுக்க ட்ரோன் கேமராக்கள் மூலம் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வரும் நிலையில் பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய இருவர் ட்ரோன் கேமராவால் சிக்கியுள்ளனர். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ஜெய் ஹரிஷ். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் தர்ஷினி. கோயம்பேடு மற்றும் அதனை சுற்றியுள்ள மார்க்கெட் பகுதியில் குற்றச்சம்பவத்தை தடுக்கும் வகையில் ட்ரோன் கேமராக்கள் மூலம் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை கோயம்பேடு பகுதியில் உள்ள காய்கறி மற்றும் கனி மார்க்கெட், பூ மார்க்கெட் மற்றும் ஆகிய இடங்களில் சமீபமாக வழிப்பறி, திருட்டு மற்றும் அடிதடி போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வந்தன. இதனை தடுப்பதற்காக காவல் ஆய்வாளர் மகேஸ்வரி தலைமையில் போலீசார் ட்ரோன் மூலம் கண்காணிப்பு நடவடிக்கையான மேற்கொண்டு வந்தனர். இந்த ட்ரோன் ஆபரேஷன் போது அடிதடி வழக்கில் தேடப்பட்டு வந்த 2 நபர்கள் போலீசாரின் கண்காணிப்பில் சிக்கியுள்ளனர். மேலும் அவர்களை கைது செய்த போலீசார் காவல் நிலையம் அழைத்துச் சென்று தீவிர விசாரணை நடத்தி வந்தனர். பின்னர் போலீசார் அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். போலீசாரின் இந்த ட்ரோன் கண்காணிப்பு நடவடிக்கை அப்பகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பானதை பெற்றுள்ளது. மேலும் கோயம்பேடு மற்றும் மார்க்கெட் பகுதியில் ட்ரோன் மூலம் போலீசார் தீவிர கண்காணிப்பில் தொடர்ந்து ஈடுபட வேண்டும் எனவும், இதுபோன்று வழிப்பறி, திருட்டு சம்பவம் தடுக்க நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் எனவும் இந்த பகுதிவாசிகள் கோரிக்கை விடுத்தனர். மேலும் இந்த கண்காணிப்பு போது அடிதடி வழக்கில் தேடப்பட்டிருந்த 2 நபர்கள் கைது செய்த சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி.